ஸ்கூல் போன பையன் சின்ன பண்ண வீட்டில் என்ன உங்களுக்கு சொல்லுங்க. என்ன காரணம் பார்க்காதீங்க. ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. ஊரோட காலி பண்ணுறேன்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் இருக்கிற வீடு முதல்ல இல்லை, அவர் வந்து உடைய வீடு. சின்ன பையன் கூட்டத்தை கூட ஒரு இன்சல்ட் பண்ணுறீங்க. என்ன பழக்கம் தான் சொல்லுங்க. இன்சல்ட் இல்லைங்கண்ணா. ஆமாண்ணா, அந்த குழந்தை பையன் மனசு நினைப்பான். சாதாரணமாக பண்ணுங்க. சரி, ஊரில் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலான்ட்டாங்க. ராசிபுரம் அருகே சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரை சேர்ந்த மக்களுக்கு முடிவெட்ட மறுத்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேரை விடுதலை செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள திருமலைப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்தவர் தனியார் நிறுவன ஊழியரான 32 வயதான அருண் பாண்டியன். சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு திருமணமாகி 13 மற்றும் 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 17ஆம் தேதியன்று அருண் பாண்டியன் அவரது மகன்களுக்கு முடிவெட்ட திருமலைப்பட்டி கிராமத்தில் உள்ள சலூன் கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கு முடிவெட்டக் கூடாது என ஊர் கட்டுப்பாடு இருப்பதாக கூறி சலூன் கடை உரிமையாளர் சிட்டு என்கிற முத்து அருண் பாண்டியனின் மகன்களுக்கு முடிவெட்ட மறுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. மேலும் தனியார் நிறுவன ஊழியர் அருண் பாண்டியன் புதுச்சத்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் SC, ST வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சலூன் கடை உரிமையாளர் முத்துவை கைது செய்தனர். மேலும் கட்டுப்பாடு விதித்ததாக செல்வராசு மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்ன பண்ண வீட்டில் என்ன உங்களுக்கு சொல்லுங்க. என்ன காரணம் பார்க்காதீங்க. சின்ன பையன் கூட்டத்தை கூட ஒரு இன்சல்ட் பண்ணுறீங்க. என்ன பழக்கம் சொல்லுங்க. ஆமாண்ணா, அந்த குழந்தை பையன் மனசு நினைப்பான். சாதாரணமாக பண்ணுங்க. சரி, ஊரில் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலான்ட்டாங்க. இந்த நிலையில் கட்டுப்பாடு விதித்ததாக செல்வராசு மற்றும் ராஜேஷ் இருவரை காவல்துறையினர் பொய்யான வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளதாகவும் கிராம மக்கள் இருவரையும் விடுதலை செய்ய கோரி 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியாத, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அவரு ஒண்ணுமே பண்ணல. அவங்க நான் சொல்லணும். நம்ம போய் கேஸ் போட்டு கூட்டிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து என் முன்னாடி இப்ப சொல்லணும். சொல்லாத நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்ன காரணம், எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வந்து யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களும் வரணும். எங்க மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து என்ன கேட்கணும். என்ன காரணத்துக்காக என் புருஷனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டுதான் தப்ப சொல்லுங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் நாமக்கல் காவல் துணை கண்காணிப்பாளர் தனராசு பேச்சுவார்த்தை நடத்தி மறு விசாரணை செய்வதாக கூறினார். கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் ஒரு ஏடிஎஸ் லெவலில் சொல்லிட்டு இருக்கோம். அறியாமையில தவறு பண்றீங்க. அறியாமையில பண்ற தவறு ஊர் பொதுமக்கள் அறியாமையில சிலதை தவறு செய்யாதீங்க. SC ST கமிஷனுக்கு விசாரணைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் எதுவும் தவறாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு அடிஷ்னல் லெவலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை புரிய வைங்க. இதில் புரிய வைக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை நிறுத்தி வச்சுருக்கீங்க. இது ரெக்கார்ட் ஆகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.